வணக்கம் சொந்தங்களே. டெய்லி பருப்பு சாம்பார், அரைச்சி ஊற்றின குழம்பு, ஆட்டி வச்ச குழம்பு இதெல்லாம் வைக்காம கொங்கு ஸ்பெஷல் பச்சைப்பயிர் கடைசலுங்க இன்னைக்கு. தேவையான பொருள் பார்க்கலாங்க. பச்சைப்பயிறு சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. ஜீரகம், கொத்தமல்லி, 3 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் சின்ன வெங்காயங்க, சின்ன தக்காளியாக 3 தக்காளி எடுத்துருக்குறேங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய்ங்க, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய். அடுப்பு பற்ற வச்சு பச்சைப்பயிறு வறுத்துக்கலாங்க. பச்சைப்பயிறு போட்டுக்கலாங்க வறுக்கறதுக்கு. நம்ம செவக்கம் வரக்கூடாதுங்க, நம்ம இதாம இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சூடாயிருச்சுன்னா பச்சைப்பயிறு எடுத்துடலாங்க, இல்லைன்னா கருகுன மாதிரி ஆயிடுது. வறுத்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு கடையிறக்க தண்ணி 1.5 சொம்பு ஊற்றிக்கலாங்க. தட்டை போட்டு மூடிக்கலாங்க. கொஞ்சம் உலை காயிட்டுங்க, அப்புறம் பச்சைப்பயிறு ஓட்டுக்கலாங்க. பச்சைப்பயிறு தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க. வறுத்து வச்சிருக்கிறேன். உலை காஞ்சிருச்சுங்க, எடுத்து பச்சைப்பயிறு போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் வேகட்டுக்கு மூடி வச்சுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. 4 பல் பூண்டு, தக்காளி சின்ன தக்காளியா 3 அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, உள்ள போட்டுக்கலாங்க. மூடி வச்சுக்கலாங்க, வேகட்டு. எடுத்து பார்க்கலாங்க. அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. வெங்காய மிளகாய் வணக்கி கொட்டிக்கலாங்க. பச்சைப்பயிறு கடையிறக்க தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க. கொஞ்சமா 1/2 ஸ்பூன் கொத்தமல்லிங்க, 1/2 ஸ்பூன் சீரகங்க, பூண்டு ஒரு 4 பல்லுங்க, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சதை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, எடுத்து பார்க்கலாங்க. லைட்டா மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த பதத்துக்கு வணங்கினா போதுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கணுங்க. இப்போ எடுத்து கொட்டிக்கலாங்க. பச்சை வாசம் போயிருச்சு, எடுத்து கொட்டிக்கலாங்க. செவக்கோணுங்கிறதெல்லாம் இல்லைங்க இதுக்கு. அளவா உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க.
பச்சை பயிர் வெங்காய மிளகாய் வேவிச்சு கொட்டி வச்சுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டுங்க பருப்பு. அப்புறம் தண்ணி எடுத்துட்டு கடைஞ்சிக்கலாங்க. கொங்கு ஸ்பெஷல்னால மணம் தேங்க. பச்சை பயிர் நல்லா தாளிச்சு கொட்டினோடனே அப்படியே வேக வேக நல்ல மணம். திறந்து பார்த்துடலாங்க. பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சுங்க. இறக்கி வச்சு கடைஞ்சிக்கலாங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. பச்சை பயிர் கடைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துட்டு அப்புறம் கடைஞ்சிக்கலாங்க. பச்சை பயிர் கடைஞ்சாச்சுங்க. நம்ம நெகு நெகுன்னு வரக்கூடாதுங்க. நம்ம பருவருன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அளவா இருக்கணும். இருங்க காமிக்கிறேன். இருத்து வச்சோம்லங்க அந்த தண்ணி ஊற்றி பருப்பை மூட்டி கழுவிக்கலாங்க. இந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றி கலக்கலாங்க. இந்த தண்ணியில தான் டேஸ்டாக இருக்குங்க. கொங்கு ஸ்பெஷல் பச்சை பயிர் ரெடிங்க. உள்ள நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கு. எனக்கு நெய்யே பிடிக்காத, கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். சாப்பிட்டு பார்க்கலாங்க. சும்மா அப்படி இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. சொந்தங்களே நான் சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. சாப்பிட்றத நிறுத்தவே முடியல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. ஒரு நிமிஷங்க. சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர. இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க. தேங்க்யூங்க.